வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நேற்று நம்ம டைப் 1 டைப் 2 எரர் பற்றி பேசினோம். இந்த டைப் 1 டைப் 2 எரருங்கிறது ஒரு பிஹேவியரல் சயின்ஸ். இந்த பிஹேவியரல் சயின்ஸ்லேயே உங்கள் வாழ்க்கை, அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், வெல்த் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜியில் இன்னொரு கான்செப்ட் எடுத்து இன்னைக்கு பேசலாம்னு நினச்சேன். இந்த கான்செப்ட் பேர் ஆங்கரிங்னு பேர். ஆங்கரிங்னா என்னன்னா, ஒரு ஷிப் ஆங்கர் பண்ணுறதுன்னு. ஐ திங்க் தமிழில் நங்கூரம்னு அதோ பேர். ஒரு ஹெவி ஷேப்பில் ஆங்கர் இருக்கும், அதை போட்டிங்கன்னா கப்பல் அதுக்கு மேலே நகராது. அதே மாதிரி அதே கான்செப்டை உங்களோட பிஹேவியர் சயின்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் பாயிண்டில் உங்களை லாக் பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆகிடும். இது ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த வீட்டை வாடகை கொடுக்கறது அப்படிங்கிறத அவன் முன்னாடியே டிசைட் பண்ணியிருப்பான். அந்த வீட்டை ஃபஸ்ட்டு காட்ட மாட்டான் உங்கள்கிட்ட. முதல்ல என்ன பண்ணுவான், ரொம்ப சீப்பாக ஒரு மோசமான வீட்டை காட்டுவான். அதோட எக்ஸ்பெக்டேஷன் ஐயோ இது மாதிரி வீடு தான் இந்த ஏரியாவில் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு செட் ஆகிடும். அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போய் பயங்கர டாப் எண்டில் ஒரு வீடு காட்டுவான். ஸோ உங்களுக்கு 2 ஆங்கர் ஃபிட் ஆகிடும். இந்த 2 ஆங்கர் ஃபிட் ஆன அப்புறம் 3வது கரெக்டாக உங்களுக்கு வேணுங்கிற வீட்டை கரெக்டாக அவன் எதை உங்களுக்கு தலையில் கட்டணும்னு நினைக்கிறானோ அந்த வீட்டை கொண்டு போய் காட்டுவான். அது இந்த 2 எக்ஸ்ட்ரீம் பார்க்கறச்ச இதுதான் பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணும். டப்புனுக்கு அது விழுந்துருவீங்க. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இதை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆங்கரிங் எஃபெக்ட். ஒரு விலை ஒன்று ஆர்பிட்ரியாக ஒன்று சொல்லிடுவான். இது எஸ்பெஷலி இந்த ஸ்ட்ரீட்டில் ரீட்டைல் வெண்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஒரு பொருளுக்கு 100 ரூபா அப்படிமா. 100 ரூபான்னா நீங்கள் உங்களுக்கு ஆங்கர் 100 ரூபா ஆகிடும். ஆக்சுவலி அந்த பொருளோட விலை 25 ரூபா 30 ரூபா இருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா 100 ரூபா ஒன்று சொன்னான்னா அவன் 25 ரூபாய்க்கு தரமாட்டான் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் உடனே 60 ரூபா 70 ரூபா இல்லை 50 ரூபா அப்படிம்பீங்க. அவன் ஓகேன்னு சொல்லி டப்புன்னு கையில் கொடுத்துருவான். உங்களால் நோன்னே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் கேட்டது 100 ரூபாயில் உங்களை ஆங்கர் பண்ணிட்டான். அந்த ஆங்கர்லேருந்து 40% நீங்கள் கம்மியாக கேட்குறச்ச சரி எடுத்துக்கோன்னு ஏதோ ஒரு டைலாக் வச்சு கொடுத்துருவான். எனக்கே நஷ்டம், உங்களுக்கு நஷ்டம், அது இதுன்னு. ஆக்சுவலாக அந்த பொருளோட விலை 25 ரூபா தான் இருக்கும். அவன் 4 மடங்கு வச்சு ஒரு நியூ ப்ரைஸில் ஆங்கர் பண்ணுவான் 100 ரூபாய்க்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த 100 ரூபா பொருள் 60 ரூபாய்க்கு வாங்கினா 40% டிஸ்கவுண்ட்டில் வாங்கிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு போட்டுருவீங்க. ஒன்ஸ் அதை 40% கம்மியாக வாங்கிட்டோங்கிறதுனால கபால்னு 60 ரூபாய்க்கு வாங்கிடுவீங்க. ஆக்சுவலாக அவன் வெரி ஹாப்பி. ஏன்னா 25 ரூபாய்க்கு விற்க வேண்டியதை 60 ரூபாய்க்கு விற்றுருக்கான எக்ஸ்ட்ரா 110% மார்ஜின் பண்ணிவிடுவான். அவன் தான் வின்னர். இதே ஆங்கரிங் தான் உங்களோட வெல்த் கிரியேஷனையும் அஃபெக்ட் பண்ணும். இது எவ்வளோ வாட்டி நான் சொன்னாலும் என்கிட்ட கேஸெல்லாம் இதில் வரும். நான் முன்னாடியே சொல்லிடுவேன், பென்னி ஸ்டாக்குங்கிறது பென்னி ஸ்டாக்கு தான். எல்லா பென்னி ஸ்டாக்கும் டேர்ன் அரவுண்டாக பண்ணவே முடியாது. டேர்ன் அரவுண்டுங்கிறது 1000 ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக் தான் டேர்ன் அரவுண்ட் ஆகணும். அதுக்கு ப்ரமோட்டர் பயங்கர மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்க வேண்டியவனாக இருக்கணும். மார்க்கெட் அலைன் ஆகணும். லக்கு, ரிஸ்க்கு, ப்ரமோட்டர் 3 அலைன் ஆனால் தான் ஒரு பெரிய டேர்ன் அரவுண்ட் ஸ்டாக்கை நீங்கள் பார்க்க முடியும். இல்லாட்டா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் போண்டி தான் ஆகும். ஆனால் என்ன ரிப்பீட்டடாக எல்லாரும் கேட்குறது இந்த பென்னி ஸ்டாக்கு தான், ஏதாவது சொல்லுங்கன்னு. இந்த பென்னி ஸ்டாக்கு பின்னாடி நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னா, வேல்யூவேஷன்னாலே உங்களுக்கு தெரியாது. ஒரு வேல்யூ பாட்டு ஒரு ஸ்டாக்குக்கு என்ன வேல்யூ, அந்த வேல்யூவில் நம்ம வாங்குவோமா மாட்டோமாங்கிறதுல உங்களுக்கு ஐடியாவே கிடையாது. அந்த ஸ்டாக் ப்ரைஸை வச்சு தான் நீங்கள் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. 50 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு நல்ல ஸ்டாக்கு சொல்லுங்கள் சார்னு. ஸ்டாக் 50 ரூபாய்க்கு ஆங்கர் பண்ணிவிட்டு அது நல்ல ஸ்டாக்கா கெட்ட ஸ்டாக்கான்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு ஸ்டாக்குக்கு வேல்யூவேஷன் மாடல் ஒன்று இருக்கும். பல வேல்யூவேஷன் மாடல் இருக்கும். நம்மளது ரொம்ப சிம்பிள் பஃபெட் மாடல். அந்த வேல்யூவேஷனில் ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஸ்டாக்குக்கு நிஜம் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணுவோம். அந்த கேல்குலேஷனில் அந்த ஸ்டாக் உட்கார்றதா இல்லையான்னு பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ கம்மியாக போனால் நம்மளுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு பார்ப்போம். நீங்கள் அப்படிலாம் பார்க்க மாட்டீங்க. சார் 500 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக், 750 ரூபாய்க்கு டாடா மோட்டர்ஸ் ரொம்ப வேல்யூபுள்னா 750 ரூபாய்க்குலாம் என்னால் கொடுக்க முடியாது சார். 50 ரூபாய்க்கு மேலே கம்மியாக ஒரு நல்ல ஸ்டாக்காக சொல்லுங்கன்னு. 50 ரூபாய்க்கு கம்மியாக எனக்கு தெரிஞ்சு வேல்யூ ஸ்டாக் ஏதாவது இருந்தால் தான் நான் பேச முடியும். இல்லாட்டா என்னால் பேச முடியாது. நீங்கள் ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதை ஒரு பெரிய குவான்டிட்டியை வாங்கி அதில் ஒரு ஆஞ்சிடலாம் அப்படிங்கிறத கணக்கு போடுவீங்க. அது மாதிரி என்னோட என்டையர் இன்வெஸ்டிங் கேரியரில், அட்லீஸ்ட் பப்ளிக் இன்வெஸ்டிங் கேரியரில் ஒரே ஒரு ஸ்டாக் தான். அது சவுத் இந்தியன் பேங்க்கு.
ரூபாய்க்கு தைரியமாக வாங்குன்னு சொன்னேன். அது 22 ரூபா போடுச்சா கொடுனேன்னா மேனேஜ்மெண்ட் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பிஆர் சேஷாத்ரி வந்த அப்புறம் திரும்பி வாங்கிக்கங்கன்னு சொன்னேன். ஸோ அது 29 வரைக்கும் போயிட்டு திரும்பி 25க்கு வந்தோடனே ஐயோ 25க்கு போயிடுச்சா எல்லாம் போச்சேங்க வேண்டியது. இதுதான் நான் சொல்கிறது ஆங்கரிங். உங்களுக்கு வேணுங்கிறது பென்னி ஸ்டாக்னா இருக்கிறதுக்குள்ளேயே ப்ரைஸ் கம்மியான ஸ்டாக்கு. ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்கு வேல்யூ ஸ்டாக்காக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ப்ரைஸ் கம்மியான ஸ்டாக்கு மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா வேல்யூலாம் போய் அவன் நிறைய பேரை ஏமாற்றி அதுக்கப்புறம் அது விலை அடித்து கம்மியாக போய் விழுந்திருக்கும். ஏதோ ஒரு செகண்ட் விண்டில் பவுன்ஸ் ஆகிருக்கும். அந்த ஸ்டாக்கை வாங்கினா ஏறுமான்னு கேட்கறதுங்கிறது முட்டாள்தனம். இப்போ இன்னொரு வேல்யூ ஸ்டாக்கு சோகால்டு பென்னி ஸ்டாக் விச் இஸ் வேல்யூன்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறது ரிலையன்ஸ் பவர் 450 ரூபாய்க்கிட்ட சொச்சத்துக்கு ஐபிஓ போட்டால் 2008. ஐபிஓ உடனே முடிஞ்சோடனே அது ஹையாக போச்சு 21%. அங்கேருந்து கீழே அனுப்பிச்ச ஸ்டாக்கு இன்றைக்கி நடுத்தெருவுக்கு வந்து 31 ரூபாய்க்கு விழுந்துடுச்சு. ஏதோ அவன் ரிவைவ் பண்ண போகிறேன்னு ஒரு பிளானை சொன்னோன்னே அந்த ஸ்டாக்கை திரும்பி 36 ரூபாய்க்கு ஏற்றிருக்கீங்க. ஃபஸ்ட்டு 2 விஷயத்த நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவன் பேர் வேணால் அனில் அம்பானியாக இருக்கலாம், ஆனால் 5 வருஷத்துக்கு அவன் ஸ்டாக் மார்க்கெட்டே வரக்கூடாது, கேபிட்டல் மார்க்கெட்டில் பணம் ரைஸ் பண்ணக்கூடாதுன்னு செபி ஆர்டர் போட்டிருக்கு. இன்னொன்று சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு செக்கின்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சோலார் பவருக்கு டெண்டரில் அவன் ஒரு ஃபோர்ஜ்டு பேங்க் கேரண்டி கொடுத்துட்டான். அந்த ஃபோர்ஜ்டு பேங்க் கேரண்டி செல்லாதுன்னு ஆர்டர் கேன்சல் ஆகி அவனை ஒரு 3 வருஷத்துக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. திரும்பி அவன் கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போயிருக்கிறான். கோர்ட்டில் சொல்லி ஆர்டர் திரும்பி வருங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஒரு பேங்க் கேரண்டியை வந்து எனக்கு தெரியாது, நான் என் கம்பெனி அரேஞ்ச் பண்ணலை, வேறு யாரும் அரேஞ்ச் பண்ண பேங்க் கேரண்டியை நாங்கள் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்போ நான் தான் பேங்க்கில் போய் கேரண்டி கொடுக்குறேன்னா எனக்கு பேங்க் கேரண்டி வந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. நான் 3வது மனுஷன் ஒருத்தன் தான் பேங்க் கேரண்டி அரேஞ்ச் பண்ணான், எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு நான் சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் பப்ளிக்கு அம்பானிங்க அவன் பேர் இருக்கிறதுனால அதை ஏற்றுக்க தயாராக இருக்குது. இன்றைக்கி அதை வந்து அந்த ஸ்டாக்கை 36 ரூபாயில் அடிச்சுட்டு போட்டுட்ருக்கீங்க. அவனால் ஃபண்ட்ஸும் ரைஸ் பண்ண முடியாது. இப்போ ஆர்டர் கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் பண்ண அளவு காசு கிடையாது. அவன் டெட்டெல்லாம் முடிச்சிட்டான், டெட் ஃப்ரீ, இனிமேல் கம்பேக் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாக்கை ஏற்ற பார்க்குறீங்க. அது எங்கேயுமே போய் முடிய போகிறதில்ல. அதே மாதிரி அவர் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கிறாரு. அதில் இருக்கிற எல்லா அசட்டையும் விற்றுட்டு அந்த கம்பெனி டெட் ஃப்ரீ, அந்த கம்பெனி சூப்பராக போகும்னு சொல்லின்னு இருக்காரு. இப்போ வந்து நான் ஒரு சப்சிட்ரி ஆரம்பிச்சிருக்கேன், அந்த சப்சிட்ரி வந்து ஆட்டோ காம்பனன்ட்ஸ் பண்ணும் அப்படிங்கிறாரு. ஆட்டோ காம்பனண்ட்டுங்கிறது கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. அவன்கிட்ட கேபிட்டலே கிடையாது. அவன் எப்படி கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியில் போடுவான்? அவனுக்கு எப்படி பணம் வரப்போகிறது? அதெல்லாம் ஒன்றும் கேட்கவே இல்லை. அவன் உடனே நான் வெலாசிட்டின்னு ஒரு கம்பெனி அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாளே ஸ்டாக்கு மேலே பவுன்ஸ் ஆகிடுச்சு. ஒருத்தன் ஆல்ரெடி லண்டன் கோர்ட்டில் நான் திவாலு, என்கிட்ட காசே கிடையாதுன்னு சொன்னவன் இப்படி இந்த ஸ்டாக்கு வாங்கணுமா வாங்க மாட்டோமான்னு யோசிக்கிறதே கிடையாது. சும்மா அது சீப்பாக இருக்குது வாங்கி வச்சுப்போம், ஒரு 20 ரூபா ஸ்டாக் 30 ரூபாய்க்கு போனால் கொடுத்துடலான்னு வாங்குறது. இதுதான் ஆங்கரிங் எஃபெக்ட். இது மாதிரி நிறைய பேர் கிங்ஃபிஷர் போண்டி ஆகி கம்பெனி திவால் ஆனப்புறம் கூட நிறைய பேர் வந்து கிங்ஃபிஷர் ஸ்டாக்கை வாங்கி அதை ஏதாவது காசு பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தான் ஆங்கரிங் எஃபெக்ட். ஆங்கரிங் எஃபெக்ட்னா பிஹேவியரல் சயின்ஸில் ஒரு பயஸ் அண்ட் ஹியூரிஸ்டிக்கில் ஒரு ஸ்டாக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது, அந்த ஸ்டாக்கை ஒரு ப்ரைஸோட ஆங்கர் பண்ணிக்க வேண்டியது. அந்த ப்ரைஸுக்கு கீழே இருக்கிற ஸ்டாக்கை நான் வாங்கி அது ஒரு 10 வாட்டி மல்டிப்ளை ஆகிடும் நம்மளா கணக்கு போடுறது. இதுக்கு லாஜிக்கே கிடையாது. ஒரு ஸ்டாக்கு கரெக்டாக நீங்கள் வேல்யூ பண்ணி தான் அந்த ஸ்டாக்கு மேலே ஏறுமா இறங்குமான்னு பார்க்கணும். அந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷனே தெரியாமல் விலை சீப்பாக இருக்குது பென்னி ஸ்டாக்குன்னு நீங்கள் வாங்கி அதை விற்க பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நட்டத்தில் தான் போய் முடியும். தயவு செஞ்சு எதையாவது ஒரு முட்டாள்தனத்துக்கு ஆங்கர் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டாக்கை பிஸ்னஸ் புரிஞ்சப்பறம் வேல்யூ பண்ணுங்க. அந்த வேல்யூவேஷன் கரெக்டாக இருந்தாவே வாங்குங்களே தவிர ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக்கை வாங்காதீங்க. வாங்கினா உங்கள் ஹார்ட் ஏர்ன் பண்ணி காணாமல் போயிடும். பல பேருக்கு இதுக்கு போயிருக்கு, உங்களுக்கும் போகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.